Our God is a living God. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். He is the prayer answering God. அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். So when we praise his name, அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது we are praising with great heavy heart. நாம் மிகவும் ஒரு வருத்தத்தோடு ஒரு பார மனதோடு அவரை ஆராதிக்கிறோம். There is no joy in our hearts, in our faces. நம்முடைய உள்ளங்களிலும் முகத்திலும் அந்த சந்தோஷம் இல்லை. So unless there is real joy, உண்மையான சந்தோஷம் இராவிட்டால் it will be like a commitment, just a duty to come to God's house and go. ஏதோ கர்த்தருடைய வீட்டிற்கு வருவது ஒரு வேலையை போல வந்து செய்து முடித்து செல்ல வேண்டியதா இருக்கும். We come here to rejoice in the Lord. நாம் கர்த்தருடைய வீட்டிற்கு வருவது அவருடைய சமூகத்தில் ஆனந்திக்க வருகிறோம். We come here to get the strength from God. அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். We come here to learn from God. அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். We come here to see what God has kept for our lives. நமக்காக அவர் வைத்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். When we know these things, your heart will rejoice. இவையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளம் உண்மையாகவே மகிழும். Suppose ஒருவேளை you find a document in your house. உங்களுடைய வீட்டில் ஒரு தாளை ஒரு டாக்குமெண்டை நீங்கள் பார்த்தால், suddenly you never saw the document, suddenly it was in the papers. அதை நீங்கள் எப்பொழுதுமே பார்த்ததில்லை, ஆனால் திடீரென்று ஏதோ தேடும் பொழுது அந்த டாக்குமெண்ட் கிடைத்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Then you start reading the document. அந்த டாக்குமெண்டை நீங்கள் வாசிக்க தொடங்கும் பொழுது and the document says அந்த டாக்குமெண்ட் சொல்வது that you have a palace which is already built and your name is written, you can go and claim it. அதில் எழுதப்பட்ட காரியம், உங்களுக்காக ஒரு மாளிகை கட்டப்பட்டு உங்கள் பெயரில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. It's been registered. உங்கள் பேரில் அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது, அதை நீங்கள் சென்று அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று இருந்தால் what will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Will you tear off that paper and throw it away? அந்த டாக்குமெண்டை கிழித்து போட்டு விடுவீர்களா? You will take it. அதை எடுத்துக்கொள்வீர்கள். You will go to the lawyer. அந்த லாயரிடம் செல்வீர்கள். You will ask him whether this is the true document. இது உண்மையான பத்திரமா என்று கேட்போம். You will ask him whether this is valid now. இது உண்மையாகவே இதற்கு இது வேலிடா என்று கேட்போம். You will ask him where is this place? இந்த மாளிகை இருக்கிற இடம் எங்கே என்று கேட்போம். You will run to that place. அந்த இடத்திற்கு ஓடுவோம். You will somehow make every effort to claim that place for yourself. அந்த இடத்தை உங்களுக்காக உரிமை கொள்வதற்காக எல்லா பிரயாசமும் படுவோம். Not only for yourself, நமக்கு மாத்திரமல்ல, you will also claim it for your family. உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் அதை உரிமை கொண்டாடுவீர்கள். For your children's children. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் you will not leave it. அதை விடவே மாட்டீர்கள். You will take all the pains, even if you have to spend money, time, your talent to see that you get it. அந்த எல்லா பணத்தையும் எல்லா உழைப்பையும் கொடுத்து எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயல்வோம். That's the document God has given to us. அப்படிப்பட்ட டாக்குமெண்டை தான், பத்திரிகை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Many times we read this document, நாம் பல நேரங்களில் இந்த டாக்குமெண்டை வாசிக்கிறோம், but we don't understand this document. இந்த டாக்குமெண்டை நாம் புரிந்து கொள்வதில்லை. And then we throw it away. அதற்காக தான் இதை தூக்கி போட்டு விடுகிறோம். We don't take it seriously. இதை ஒரு கவனமாக இதை எடுத்துக்கொள்வதில்லை. Now I want you to turn with me to Revelation chapter 21. நீங்கள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். From verse 10 we will read it responsively. 10ஆம் வசனத்திலிருந்து நாம் மாறி மாறி வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. And he carried me away in the spirit to a great and high mountain, and showed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கினையுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. And I had a wall great and high, and had 12 gates, and at the gates 12 angels, and names were written thereon, which are the names of the 12 tribes of the children of Israel. அதற்கு பெரிதும் வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாக 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. Verse 14. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb.
என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். And the city lieth foursquare, and the length is as large as the breadth. And he measured the city with the reed, 12,000 furlongs. The length and the breadth and the height of it are equal. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. And the building of the wall of it was of jasper, and the city was pure gold like unto clear glass. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாம் இந்திர நீலம், மூன்றாவது சத்திரகாந்தம், நான்காவது மரகதம். The fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the eighth beryl, the ninth topaz, the 10th chrysoprasus, and the 11th jacinth, the 12th amethyst. 12 வாசல்களும் 12 முத்துகளாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்குள்ள சுத்த பொன்னாயிருந்தது. I saw no temple therein, for the Lord God Almighty and the Lamb are the temple of it. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. And they shall bring the glory and honor. What is which verse? 24. 24. And the nations of them which are saved shall walk in the light of it, and the kings of the earth do bring their glory and honor into it. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. And they shall bring the glory and honor of the nations into it. தீட்டுள்ளதும் அருவருப்பை பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். And verse chapter 22. 22ஆம் அதிகாரம். And he showed me a pure river of water of life, clear as crystal, proceeding out of the throne of God and of the Lamb. நகரத்து வீதியும் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். And there shall be no more curse, but the throne of God and of the Lamb shall be in it, and his servants shall serve him. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். And there shall be no night there, and they need no candle, neither light of the sun, for the Lord God giveth them light, and they shall reign forever and ever. May the Lord help us to understand his word. கர்த்தர் தாமே அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவுவாராக. Shall we pray? ஜெபம் செய்வோம். Our loving heavenly Father, அன்புள்ள பரலோக பிதாவே, we thank thee for giving us this wonderful privilege to come to thy house to worship you and to take part in the table that you have set before us. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் முன்பாக வைத்திருக்கிற இந்த பந்தியின் சூழ வரவும் உம்மை ஆராதிக்கவும் இந்த உங்களுடைய பரிசுத்த சமூகத்திற்கு வர எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்தீரே. அற்புதமான தருணத்திற்காக நன்றி. All this is only because of thy grace. உம்முடைய சுத்த கிருபையானால் மாத்திரமே எங்களால் வர முடிந்தது. Because of thy love. உங்களுடைய அன்பினால் மாத்திரம். Because of thy sacrifice. உம்முடைய அந்த பலியினால் மாத்திரம். Because of thy precious blood. ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மாத்திரம். Because of thy body which was broken for us. எங்களுக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரத்தினால் மாத்திரம். Because of the Holy Spirit of God who has revealed this to us and helped us to accept you into our lives. அந்த பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டமே அவர் வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தின் மூலம் we pray this morning that you continue to reveal the things that you have kept for our lives. எங்களுக்காக எங்களுடைய ஜீவனுக்காக வைத்திருக்கிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. We humble ourselves in thy holy presence. உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். Lord, cleanse me, cleanse us, sanctify us. May thy word come forth from thy throne of grace. ஆண்டவரே, எங்களை சுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய கிருபாசனத்திலிருந்து எங்களுக்கு செய்தி வரட்டும். We bind the powers of darkness ruling against us. எங்களுக்கு எதிராக போராடுகிற அந்தகார சக்திகளை உம்முடைய நாமத்தினால் கட்டுகிறோம். We claim thy victory for us. ஆண்டவரே, உம்முடைய ஜெயத்தை கொண்டாடுகிறோம். We look unto you and hear by faith. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்,
விசுவாசத்தினால் நீங்கள் பேசுவதை கேட்கிறோம். Because we ask this in Jesus' precious name. ஏனென்றால் இவையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Now last Sunday I told you that this earth which we are living in is a contaminated earth. நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது, நாம் வசிக்கிற இந்த பூமி ஒரு கெட்டுப்போன பாழான ஒரு பூமி என்று. Because of sin. பாவத்தினால். So when God created the heaven and the earth, தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பொழுது it was perfect. அது பரிபூர்ணமாயிருந்தது. But something happened. ஆனால் ஏனோ நடந்தது. Then it became without form and void, and the waters filled, and there was darkness. அங்கு இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் மற்றும் இந்த பூமி ஜலத்தினால் நிரம்பி இருந்தது. And God saw that. தேவன் அதை பார்த்தார். His spirit moved amongst them. அவருடைய ஆவி அந்த ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தது. Then he brought forth life into this dead, darkened earth. இந்த சாவுக்கேதுவான இந்த இருளான இந்த பூமியில் அவர் ஜீவனை கொண்டு வந்தார். The light came. இந்த வெளிச்சம் வந்தது. The life came. இந்த ஜீவன் வந்தது. And with this life, இந்த ஜீவியத்தில் God wanted them to worship him in spirit and in truth. அங்கு இருப்பவர்கள் அவரை ஆவியினுடனும் உண்மையினுடனும் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினார். So this earth, இந்த பூமி, because of the disobedience, again became a cursed earth. இது மனிதனுடைய இந்த கீழ்ப்படியாமையினால் இது ஒரு சாபத்திற்கு ஏதுவான ஒரு பூமியாய் மாறினது. This God who brought life, now he regretted and he cursed this earth. அவர் இந்த ஜீவனை கொண்டு வந்த இந்த தேவன் அவர் மனதில் வசனப்பட்டு அவர் இதில் சாபத்தை கொண்டு வந்தார். But he had compassion on the man that he created. ஆனால் அவர் சிருஷ்டித்த மனிதன் மேல் கருணை உள்ளவராயிருந்தார். So because of the compassion, அந்த கருணையால் he waited patiently to follow him. அவரை பின்பற்றுவான் என்று காத்து கொண்டிருந்தார். When he saw that he could not get the salvation by his own efforts, God sent his son, the Lord Jesus Christ. தம்முடைய சொந்த நடத்தையால் செயல்களால் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிந்தவுடன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். Now listen very carefully. தயவு செய்து மிகவும் ஜாக்கிரதையாக கேளுங்கள். The man who wanted to get the blessings of God must be holy. யார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். So the sin hinders us from getting the blessing. அதனால்தான் இந்த பாவம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருக்கிறது. So when you repent of your sin, நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது, when you accept the provision Jesus paid for us on the cross of Calvary, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் செலுத்தின அந்த கிரயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது what happens? என்ன நடக்கிறது? When you allow him to come into your life, அவரை உங்களுடைய ஜீவனுக்குள் வர அனுமதிக்கும் பொழுது you become a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிறீர்கள். You come out of that curse and you become a blessed person. நீங்கள் அந்த சாபத்திலிருந்து வெளிவந்து நீங்கள் ஒரு பாக்கியவானாய் ஆசீர்வாதம் பெற்றவனாய் மாறுகிறீர்கள். For such people, அப்படிப்பட்ட ஜனத்தாருக்கு God is preparing the unimaginable treasures for us. நம்மால் யுகிக்க முடியாத பொக்கிஷங்களை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். That's why in John's Gospel chapter 14 he said, அதனால்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார், I go to prepare a place for you. நான் சென்று உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். In my father's house, என்னுடைய தந்தையின் வீட்டில், பிதாவின் வீட்டில் there are many mansions. பல வாசஸ்தலங்கள் உண்டு. Not just one. ஒன்று மாத்திரமல்ல. But I go to prepare a place for you. ஆனால் நான் சென்று
உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். So when I prepare that place, நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு I will come down நான் இறங்கி வருவேன். and take you to myself. உங்களை என்னிடத்தில் இருக்க எடுத்துக்கொண்டு செல்வேன். So where I am, there you may be also. நான் எங்கிருக்கிறேனோ அங்கு நீங்களும் இருக்குமாறு. I'll be your God and you'll be my people. நீங்கள் என்னுடைய ஜனமாகவும் நான் உங்களுடைய தேவனாகவும் இருப்பேன். This is the promise God, the Lord Jesus Christ made. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த வாக்குத்தத்தம். What did he say? என்ன சொன்னார்? He has gone up. அவர் மேல் சென்றார். Where did he go? எங்கு சென்றார் அவர்? Wherever God is. தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கு சென்றார். What do we call that place? தேவன் இருக்கிற இடத்தை என்னவென்று அழைக்கிறோம்? We call it heaven. அதை பரலோகம் என்று அழைக்கிறோம். It's the holy place. அது ஒரு பரிசுத்த ஸ்தலம். There is no sin. அங்கு பாவம் இல்லை. Though we don't know how it looks like. அது எப்படி இருக்கும் என்றும் நமக்கு தெரியாது. It is unimaginable. அது நம்மால் ஆலோசிக்க கூடாத எண்ண முடியாத ஒரு இடம். If you were here for the Thursday Bible study, நீங்கள் போன இந்த வியாழக்கிழமையில் அந்த பைபிள் ஸ்டடியில் இருந்திருந்தால், every Thursday if you come, you will see the riches and the depth that what God has been doing for us. நமக்காக தேவன் செய்து கொண்டிருக்கிற அந்த ஐஸ்வரியங்களையும் அந்த ஐஸ்வரியத்தின் ஆழங்களையும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் நடக்கிற பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் புரிந்து கொள்ள முடியும். This earth is a small particle in the cosmos, in the universe. அந்த சராசரத்தில் இந்த பூமி என்பது ஒரு சின்ன ஒரு புள்ளி போல இது. But that small place, அந்த சின்ன ஸ்தலம், God has kept his people. அவருடைய ஜனத்தை வைத்திருக்கிறார். And he has his heart only in that place. அந்த அவருடைய உள்ளம் கூட அதில் தான் இருக்கிறது. It's a simple truth. இது ஒரு எளிதான சத்தியம் இது. We may go anywhere in this world. இந்த உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும் our heart நம்முடைய உள்ளம் will be in our home. நம்முடைய வீட்டில் தான் இருக்கும். Your wife, your children. நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள். Our people. நம்முடைய ஜனத்தார். So that is the key. Even though we see the riches all over, all things in this world, that doesn't, we can only look and marvel, but our heart comes back to our own home. உலகமெங்கும் சென்று அந்த அதிசயங்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படலாம். இருந்தாலும் நம்முடைய இருதயம் நம்முடைய வீட்டின் பக்கம்தான், வீட்டில் தான் இருக்கும். That's why அதனால்தான் God's heart is on this earth. தேவனுடைய உள்ளம் கூட இந்த பூமியின் மேல் இருக்கிறது. So this earth is becoming a dilapidated earth. இந்த பூமி ஒரு பாழடைந்த பூமியாக மாறுகிறது. So this is no more, this is not a place where God can live. தேவன் வசிக்கக்கூடிய இடமாக இது இல்லை இப்பொழுது. That's why அதனால்தான் God is going to cleanse this earth. அதற்காக தான் இந்த பூமியை தேவன் சுத்தப்படுத்த போகிறார். Now before this, இதற்கு முன்பாக God has cleansed it by what? Can you tell me? நீங்க சொல்ல முடியுமா இதுக்கு முன்பாக தேவன் இந்த பூமியை எப்படி சுத்தப்படுத்தினார் என்று? When he was upset அவருக்கு கோபமாய் with the creation, அவருடைய with water, with the flood, ஜலத்தின் மூலமாக only Noah's family was rescued. வெறும் நோவன் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. So the whole earth became finished completely. இந்த முழு பூமியும் முடிந்து போனது. Then also Noah's people again and again they fell down. மறுபடியும் நோவாவின் சந்ததியார் கூட அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். But according to God's word, ஆனால் கர்த்தருடைய வசனத்தின்படி when the church, the people of God are taken up, இந்த தேவனுடைய ஜனத்தார் அந்த சபை மேல் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, now what we have already seen, நாம் இதுக்கு முன்பாகவே பார்த்திருக்கிறோம், in the heavens பரலோகத்தில் there will be judgment seat of Christ. அங்கு இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனம் இருக்கும். Number 2, இரண்டாவது there will be wedding feast. அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து இருக்கும். At the same time, அதே நேரத்தில் for 7 years, 7 வருடங்கள் there will be tribulation on this earth. இந்த பூமியின் மேல் உபத்திரவம் இருக்கும். 3.5 years tribulation. 3.5 வருடம் உபத்திரவம். And 3.5 years great tribulation. இன்னொரு 3.5 வருடம் மகா உபத்திரவம். And this is a very very difficult time. அது மிகவும் மிகவும் கடினமான நேரம் அது. Because the Satan will be all powerful. ஏனென்றால் சாத்தான் மிகவும் வல்லமையாக செயல்படுவான். And we saw Antichrist
coming and taking over. நாம் பார்த்தோம் அந்தி கிறிஸ்து எப்படி வந்து எல்லாவற்றையும் அவனுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருவான் என்று. We also saw the false prophet coming and making the lie as the truth and the truth as the lie. நாம் கள்ள தீர்க்கதரிசி எப்படி வந்து பொய்யை சத்தியமாகவும் சத்தியத்தை பொய்யாகவும் எப்படி மாற்றுவான் என்பதையும் பார்த்தோம். That means the false prophet will say this Bible is not the truth. அப்படி என்றால் கள்ள தீர்க்கதரிசி வந்து இந்த பரிசுத்த வேதாகமம் சத்தியம் இல்லை என்று சொல்லுவான். If you believe this portion is not the truth, that portion is not the truth. நீங்கள் இப்படி விசுவாசித்தால் இந்த பாகம் சத்தியம் அல்ல அந்த பாகம் சத்தியம் இல்லை என்று. This is written by man. இது மனிதனால் எழுதப்பட்டது. So he will try to deceive us. நம்மை மோசம் செய்ய பிரயாசப்படுவான். At that time. அந்த நேரத்தில் If you don't believe him, நீங்கள் அவரை விசுவாசிக்காவிட்டால் you will be slaughtered, you will be killed, you will be chopped to death. நீங்கள் கொல்லப்படுவீர்கள், உங்கள் தலைகள் நறுக்கப்படும். Terrible things are already happening. கொடூரமான காரியங்கள் இப்பொழுதே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் and it will continue. அது தொடர்ந்து நடக்கும். It will come to the peak. அது உச்சிக்கு வரும். And then what we saw, நாம் என்ன பார்த்தோம்? the devil also will come. பிசாசானவன் கூட வருவான். But before that, அதற்கு முன்பாக what God will come down, தேவன் கீழ் வந்து and then what will he do? என்ன செய்வார்? Put this antichrist and the false prophet in that hell fire. அவர் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அந்த நரகத்தின் அக்கினி கடலில் தள்ளுவார். And then what happens? பிறகு என்ன நடக்கும்? Then we see 1000 years rule on this earth, but he will keep the devil, the Satan in the where will he keep it? In the bottomless pit and lock and seal. நாம் பார்த்தோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து 1000 ஆண்டுகள் அவர் ராஜரீகம் செய்வார் என்றும் அதே 1000 ஆண்டுகள் அவர் பிசாசை பிடித்து பாதாள குழியில் தள்ளி பூட்டுவார் என்றும் பார்த்தோம். So on this earth, இந்த பூமியின் மேல் the satanic forces will not be working those 1000 years. அந்த 1000 ஆண்டு காலம் சாத்தானின் செயல் அந்த சாத்தானினுடைய அந்த வேலைகள் அப்பொழுது நிகழாது. But ஆனால் the sinful nature will continue. ஆனால் பாவ சுபாவம் தொடர்ந்து நடக்கும். But there will be peace, there will be blessings. It will be the wonderful time ever any person lived on this earth. செழிப்பும் சமாதானமும் இதுவரை உலகத்தில் பார்க்காத ஆசீர்வாதமும் அந்த 1000 ஆண்டு காலம் நாம் பார்க்க முடியும். All those people who are taken up, மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம், they will also come down with him. அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இறங்கி வருவார்கள். And they will also rule in this earth. அவரோடு சேர்ந்து அவர்களும் ராஜரீகம் பண்ணுவார்கள். And then what happens? பிறகு என்ன நடக்கும்? After the 1000 years, 1000 ஆண்டு காலம் முடிந்த பிறகு, then what will happen? For some time the devil will be loosed. கொஞ்சம் காலம் பிசாசானவன் அவன் விடுதலை செய்யப்படுவான். And the devil will do its utmost to destroy the mankind. அவனால் முடிந்த வரை மனிதனை அழிவிற்கு கொண்டு வர அவன் பிரயாசம் படுவான். அவன் காரியங்களை செய்து கொண்டிருப்பான். Multitudes, billions of people will turn to Satan. திரளான ஜனதா சாத்தானின் பக்கம் திரும்புவார்கள். Then God will put him in the lake of hellfire. பிறகு சாத்தானை கூட பிசாசை கூட தேவன் எடுத்து அந்த நரகம் அந்த அக்கினி கடலில் தள்ளுவார். At the same time, அதே நேரத்தில் will be great white throne judgment. அங்கு பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நிகழும். That means all those who rejected God will go to that hellfire. அப்படி என்றால் யாரெல்லாம் தேவனை புறக்கணித்தார்களோ அவர்கள் அனைவருமே அந்த அக்கினி கடலில் செல்வார்கள். Now when this is over, இது முடிந்த பிறகு God's word says, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, the new Jerusalem will come down. புதிய எருசலேம் மேலிருந்து கீழே வரும் என்று. Before it comes down, அவர் வருவதற்கு முன்பதாக he will allow the fire to cleanse the earth. அக்கினியால் இந்த பூமியை அவர் சுத்தப்படுத்துவார். Completely. முழுவதுமாக. Everything will be under fire. எல்லாமே அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். Now you see, if the fire takes place, any building completely, if it is very great fire, what will happen? You can't see anything. Only what will you see?
Ashes only. நாம் ஒரு பெரிய இந்த தீ ஒரு கட்டிடத்தில் வந்தால் நீங்கள் எண்ணி பாருங்கள் என்ன நடக்கும். அந்த தீயினால் சுட்டெரிக்கப்பட்டு ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் சாம்பலாய் தான் இருக்கும். Everything. எல்லாமுமே. On the sea, if it is there, then everything will be washed out. அது சமுத்திரம் இருந்தால் கூட அதுவும் இல்லாமல் போகும். So God is going to make this earth completely cleansed, sanctified. இப்படிதான் தேவன் இந்த முழு பூமியை கூட சுத்தப்படுத்த போகிறார். And after that, அதன் பிறகு now we see here நாம் பார்க்கிறோம் இங்கு a new heaven and a new earth. That's what it's called. அதுதான் அதற்கு புது பூமி புது வானம். Now this is what time he is doing this? எந்த நேரத்தில் இதை செய்கிறார்? This is the third time he is doing. இதை மூன்றாவது முறையாக செய்கிறார். But this is going to be the last time. ஆனால் இதுதான் கடைசி முறை. And this time he is not allowing any chance for any evil one to take over. இதற்கு பின்பாக எந்த பொல்லாதவனும் எந்த பாவமும் பூமியில் வராதவாறு அவர் செய்வார். On this earth, இந்த பூமியின் மேல், now the earth that we are living in, நாம் வசிக்கிற இந்த பூமியில் 3/4 of this earth is filled with sea. 3 இந்த பூமியில் சமுத்திரத்தினால் நிரம்பி இருக்கிறது. 4/3 సముద్రத்தினால் నిండి இருக்கிறது. 3/4 భాగము సముద్రముతో నిండి ఉన్నది. ఇప్పుడు వితౌట్ దట్ వాటర్ అండ్ సాల్ట్ this earth cannot stand. அந்த சமுத்திரத்தினாலும் கடலினாலும் உப்பில்லாமல் இந்த பூமி தாங்காது. So it is standing like that. அப்படிதான் நிற்கிறது அது. But God is going to remove that. அதை அவர் அகற்ற போகிறார். So there is no more sea. அதற்கு பின்பு சமுத்திரம் கடல் என்பது இருக்காது. So it will be a earth, it is own original form without water, but a beautiful earth which God has created. அதனால்தான் இந்த பூமி அதனுடைய ஆதியில் இருந்த அந்த சாயலில் வரும். அதில் சமுத்திரம் இருக்காது, கர்த்தரால் அழகாக சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கும். Now you go back to Genesis chapter 1 verse 1. நீங்கள் இப்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In the beginning, ஆதியில் God created heaven and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். Correct? Am I right? In the beginning, God created heaven and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். It will come back to that form. அந்த அவர் எப்படி சிருஷ்டித்தாரோ அந்த சிருஷ்டிப்பின் சாயலுக்கு அந்த வெளிப்படுத்தல் நாம் வாசிக்கிறது அவ்வாறு இருக்கும். And afterwards, அதன் பிறகு the new Jerusalem will come down from heaven. அந்த புதிய அந்த பூமியில் அந்த புதிய எருசலேம் இறங்கி வரும். What is this new Jerusalem? இந்த புதிய எருசலேம் என்ன? This is called the heavenly city. இது பரலோக நகரம் என்று அழைக்கப்படுகிறது. That is the capital city of heaven. இது பரலோகத்தின் தலைநகரம். This is what God is building. இதுதான் தேவன் கட்டுகிற ஒரு நகரம். I want you to carefully see this. இதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். This is not an ordinary city. இது ஒரு சாதாரணமான நகரம் அல்ல. About this city in chapter 21 and 22, 12 times it is written there. 12 முறை 21ஆம் அதிகாரத்திலும் 22ஆம் அதிகாரத்திலும் இந்த நகரத்தை பற்றி 12 முறை எழுதப்பட்டிருக்கிறது. There are many places where about this holy city is written in the Bible. வேறு இடங்களில் கூட இந்த பரிசுத்த நகரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In the Old Testament, in the New Testament. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். Now you see this city. நாம் இந்த நகரத்தை பார்க்கிறோம். This is called the city of my God. இது தேவனுடைய நகரம். See Revelation chapter 3 verse 12. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். Somebody read it fast. 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். Chapter 3 verse 12. வெளிப்படுத்தல் 3:12. ஜெயங்கொள்கிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் தேவனாலே பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் this holy city, this new Jerusalem will be the city of my God. என் தேவனுடைய நகரமாயிருக்கும் இந்த புதிய எருசலேம். Now listen carefully. தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். God is building this city.
தேவன் இந்த நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். Now, how big is this city? இது எவ்வளவு பெரிது இது? How is he building this city? எப்படி இந்த நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்? If we want to build a building, ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்றால் we want all materials. அதற்கு தேவையான பொருட்கள் வேண்டும். So many materials. எவ்வளவோ பொருட்கள். Everything has to be planned. எல்லாம் சரியாக அதற்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும். This city அந்த இந்த நகரம் கூட is like a cube. இது ஒரு That means வட்டமான the height, length, breadth are the same size. அதனுடைய உயரமும் அகலமும் எல்லாம் ஒரே அளவாய் இருக்கிறது. How much is written there? Everything is written in God's word. அந்த அளவுகள் கூட கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1500 miles length, 1500 மைல் அந்த நீளம், 1500 miles length, 1500 மைல் அகலம், and 1500 miles height. 1500 மைல் உயரம். And that is the city. அதுதான் அந்த நகரத்தின் அளவு. In this city, இந்த நகரத்தில் when you accept the Lord Jesus Christ as your personal savior, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது under your name, உங்களுடைய பெயரின் கீழ் one small place will be booked, உங்களுடைய registered. உங்களுடைய பெயரில் ஒரு இடம் அது உருவாக்கப்படும். So it is 2,250,000 square miles of the land altogether. 2,50,000 மைல்கள் எல்லாம் சேர்ந்து 22,50,000. 22,50,000 மைல்கள். Oh, that's too much for us to understand. நாம் புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் அதிகமான காரியம் இது. And it is, I told you, 10 times larger than France or Germany. நான் சொன்னேன் பிரான்ஸ் இந்த ஜெர்மனி தேசத்தை விட 10 மடங்கு பெரிது என்று. If you put all India together, it is bigger than that. இது இந்தியாவை முழுவதுமாக வைத்தால் கூட அதை விட பெரிது இது. 1500 miles from north to south, east to west. வடக்கிலிருந்து கிழக்கும் மேற்கிலிருந்து தெற்கும் நாம் பார்க்கும் பொழுது இது 1500 மைல்கள். And in this building, அந்த இடத்தில் somebody has calculated, யாரோ இதை அளவு பார்த்திருக்கிறார்கள், கணக்கிட்டிருக்கிறார்கள். They can build 600,000 floors. இதில் 6 லட்சத்து மாடிகள் இதில் கட்ட முடியும் என்று. Oh, it's such a big mansion. அவ்வளவு பெரிய ஒரு மாளிகை இது. And each of these floors covers the same 22,50,000 square miles as the bottom floor, and that gives 1,350 million square miles altogether. அது 22 லட்சம். அது ஒவ்வொரு மாடியும் அவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். So it's a very large building. இது ஒரு மிகவும் பெரிய ஒரு கட்டிடம். And this is called the New Jerusalem. இதுதான் புதிய எருசலேம் என்று அதற்கு பெயர். Now the description of this city, இதனுடைய இந்த நகரத்தின் விவரம் is clearly given in the word of God. மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Chapter 21 Revelation verse 2. 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Can you read somebody read யாராவது it? வாசிங்கள். வெளிப்படுத்தல் 21:2. Fast. And it says, I saw the holy city. ఏం రాసిన తెలుగులో? పరిశుద్ధ నగరము. పరిశుద్ధ నగరத்தை தேவனிடத்திலிருந்து பரலோக. So this is not a city where you can see any kind of unholiness. இந்த நகரத்தில் எந்த அசுத்தமான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. So it's a holy city. இது ஒரு பரிசுத்த நகரம். Number 2, இரண்டாவது, this New Jerusalem இந்த புதிய எருசலேம் will have 12 gates. இதற்கு 12 வாசல்கள் உண்டு. So this big city, this big is almost a very large country,
has only 12 gates. பாருங்கள், இது ஒரு பெரிய நகரம், இதை ஒரு பெரிய தேசம் என்றே சொல்லலாம். இதற்கு 12 வாசல்கள். That means anybody wants to come to India, யாராவது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்றால், if they want to come by air, விமானத்தின் மூலமாக வர வேண்டும் they என்றால், have to come to the international airport. அவர்கள் இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிற்கு வர வேண்டும். So maybe Bombay, Delhi, Calcutta, Bangalore, Chennai, wherever it is. Like that, for to come into this city, there are only 12 gates. அந்த பெரிய இந்த பாம்பே, சென்னை, கல்கட்டா, இப்படிப்பட்ட பெரிய நகரத்திற்கு தான் வர வேண்டும். அதே போல இந்த பரிசுத்த நகரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த 12 வாசல்கள் மூலமாக தான் வர முடியும். Now you read verse 12, chapter 21. இப்பொழுது 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். Fast. On the gates, and then in verse 17, 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். yeah, and then verse 18, 18ஆம் வசனம். It's a pearl. This gate is made out of a pearl. இது which 18 no? அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. Wall of it was jasper, but the நகரம் தெளிந்த பளிங்கு. but தெளிந்த பளிங்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. you see in verse 21, 21ஆம் வசனம், முத்துக்கள், pearl, முத்துக்களாய் இருந்தன. every gate, I don't know how tall that gate is. அந்த வாசல்கள் எவ்வளவு உயரமாய் இருந்தது என்று தெரியவில்லை. 12 gates are 12 individual pearls. அது ஒவ்வொரு வாசலும் ஒரு தனிப்பட்ட முத்துக்களாய் இருந்தன. There are not many pearls, but it is one pearl. ஒரு வாசலில் பல முத்துக்கள் அல்ல, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. Do you know how you get the pearl? நீங்கள் முத்தை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று தெரியுமா? You know? தெரியுமா? Anybody knows? யாருக்காவது தெரியுமா? Huh? சிப்பிக்குள். எப்படி? Yes. எதுல இருக்கும்? சிப்பிக்குள். Oyster. What do you say? சிப்பி. Oysterனா என்ன சொல்லணும் தமிழ்ல? சிப்பிக்குள். ஆயிஸ்டர் ஷெல் வீணும். முத்து இருக்கும். It's a shellfish. The shellfish, when it gets hurt, that part becomes a pearl. Can you understand this? இந்த ஆயிஸ்டர் என்கிற அந்த மீன் காயப்படும் பொழுது அந்த காயத்தின் மூலமாக உருவாவது தான் அந்த முத்து. And small oysters, when they get small pearls you get. சின்ன இந்த ஆயிஸ்டரின் மூலமாக சின்ன முத்துக்கள் கிடைக்கிறது. There must be a huge big oyster. பாருங்கள், இவ்வளவு பெரிய முத்து இருக்கிறது என்றால் இது உருவானது ஒரு பெரிய ஆயிஸ்டர் மூலமாக. So when that got hurt, that when it will take so many years to become a real good pearl. பாருங்கள், ஒரு ஆயிஸ்டர் காயப்பட்டால் தான் முத்து உருவாகிறது. இவ்வளவு பெரிய முத்து உருவாக வேண்டும் என்றால் அந்த பெரிய ஆயிஸ்டர் காயப்பட்டு பல வருடங்களுக்கு பின்பே அவ்வளவு பெரிய முத்து உருவாகி இருக்கும். So with that he is going to build one gate. அதை வைத்து அந்த முத்தை வைத்து ஒரு வாசலை கட்டுவார். So 12 precious gates. 12 விலையேற பெற்ற வாசல்கள். Okay, the foundations of the city are made up of precious stones. அஸ்திபாரங்கள் விலையேற பெற்ற கற்களினால் கட்டப்படுகிறது. He says it's a 12 laid foundation. இது 12 அஸ்திபார கற்கள். So one foundation, then on top of it another foundation, on top of it another foundation, like that. இங்கு அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரம், அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரம் வைக்கப்பட்டதாக பார்க்கிறோம். Because then only this big city can
can stand. அப்படி என்றால் தான் எவ்வளவு பெரிய நகரம் நிற்க முடியும். These people at the back are building 4 floors. இங்கு கட்டிடம் கட்டுகிறவர்கள் 4 மாடி கட்டிடத்தை கட்டுகிறார்கள். I am afraid whether that will fall. எனக்கு பயம் அதை பார்க்கும் பொழுது அது விழுந்து விடுமோ என்று. Because we don't know how much down they went in. ஏனென்றால் எவ்வளவு ஆழமாக அந்த அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. So many buildings are falling in our country. நம்முடைய தேசத்தில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்ட பிறகு விழுந்து விடுகிறது. But so many thousands of flats means what a big building. We cannot even think of it. பாருங்கள் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மாடி உயரம் உள்ள நகரம் இது. இது நம்மால் யுகிக்கவே முடியாது. This is not built out of concrete or steel. ஏதோ கல்லினாலோ ஸ்டீலினாலோ இது கட்டப்பட்டதல்ல. It is out of the precious stones. இது விலையேறப்பெற்ற கற்களினால் கட்டப்பட்டது. And 12 different precious stones are used. வெவ்வேறு விதமான 12 விதமான இது கற்களினால். Now you see, this is a huge big place. இது மிகவும் பெரிய இடம் இது. There must be roads also. அதில் ரோடுகள் கூட இருக்கும் என்று நினைக்கிறேன். And then you have to walk this side, that side. I don't know how. We don't know how many elevators are going to be there. Will there be any elevator there? We are struggling to climb this building, our building itself. நாம் ஒரு மாடி மேல் வருவதற்கே நம்மால் முடியவில்லை. அங்கெல்லாம் லிஃப்ட் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அத்தனை மாடிகள் இருக்குது அந்த நகரத்தில். We wanted to have a lift here. இங்க கூட ஒரு லிஃப்ட் வைக்க வேண்டும் என்று So we called the people. அந்த ஜனத்தாரை அழைத்தோம். And these contractors. இந்த கான்ட்ராக்டர்களை. They saw everything. அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து. They said the lift alone is 7 lakhs. அந்த லிஃப்ட் மாத்திரம் 7 லட்சம். But 13 lakhs to erect it. அதை கட்டி வைப்பதற்கு 13 லட்சம். So if you have 20 lakhs then we can do it. பிறகு நீங்கள் 20 லட்சம் கொடுத்தால் இதை செய்யலாம். So we thought our legs are there for that. So we can climb and get the exercise. அதை ஏறி அதே நமக்கு ஒரு உடற்பயிற்சியா இருக்கும் என்று. So it is so difficult for us to have one lift. ஏனென்றால் ஒரு லிஃப்ட் வைப்பதே நமக்கு எவ்வளவோ கடினமா இருக்கிறது. So we don't know how we are going to climb the stairs. நாம் இந்த படிகளை நாம் எப்படி ஏற போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. Anyway, these precious stones are the foundation. இந்த விலையேற பெற்ற கற்கள் தான் அதற்கு அஸ்திபாரங்கள். And the streets are made out of gold. அந்த நகரத்தின் சாலைகள் அது பொன்னால் கட்டப்பட்டிருக்கிறது. Now what do we do now? என்ன செய்கிறோம்? To have a nice floor. நல்ல ஒரு தரை வேண்டும் என்றால். What is this? Marble stone. இந்த மார்பிள் கல்லினால் கட்டுகிறோம். So we can see there are different qualities of marble. இதில் வெவ்வேறு விதமான மார்பிள்கள் உண்டு. I had the privilege to go to one of the malls, great mall in America. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய மாலுக்கு செல்கிற எனக்கு ஸ்லாக்கியம் கிடைத்தது. It is in Buffalo, but on the borders of Canada and America. பஃபலோ என்கிற நகரத்தில் இருக்கிறது. இது கனடாவும் அமெரிக்காவும் அந்த பார்டரில் இருக்கிறது. இது These two countries wants to show their wealth. இந்த இரண்டு தேசங்களும் தங்களுடைய அந்த காரியங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். When it was built many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக கட்டியிருந்தார்கள். I had the privilege to go there. எனக்கு போகிற ஸ்லாக்கியம் கிடைத்தது. நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தரையில் என்னுடைய சாயலை பார்க்க முடிந்தது. It was so expensive marble. அது எவ்வளவோ விலையேற பெற்ற மார்பிள் கல் அது. And people are walking on it. அதில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். I was thinking in my heart. நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்னுடைய உள்ளத்தில். If this is like this. இதே இப்படி இருந்தால். How will the heaven be? இந்த பரலோகம் எப்படி இருக்கும்? I cannot even imagine. என்னால் அதை ஆலோசிக்க கூட முடியாது. So your image will be there. உங்களுடைய அத முக பிம்பம் அதில் தெரியும். It's not a 16 carat 21 carat gold. இது ஏனோ 16 carat 21 carat gold அல்ல இது. It's not with along with some other metal. இது வேறு அந்த காரியங்களை சேர்த்து செய்கிற ஒரு காரியம் அல்ல. It says it's pure gold. இது சுத்தமான பொன் இது. Many times people say if you have pure gold you cannot make the ornaments. சொல்வார்கள் சுத்த பொன்னை வைத்து நீங்கள் இந்த காரியங்களை செய்ய முடியாது என்று அணிந்து கொள்கிற காரியங்களை. But God's roads are
going to be with pure gold. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அங்கிருக்கிற அந்த நகரத்தின் அந்த அந்த நடைபாதைகள் எல்லாம் சுத்த பொன்னால் செய்யப்படும் என்று. Verse 21, chapter 21. 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. Oh, it's a pure gold. தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. What a wonderful place it will be. எவ்வளவு ஒரு அழகான இடமா இருக்கும் பாருங்கள் இது. And in that place, அந்த இடத்தில் no electricity. அங்கு மின்சாரம் இல்லை. What will happen if there is no electricity? மின்சாரம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? What will happen? என்ன நடக்கும்? You build a room and there is no electricity, what is the use? நீங்கள் ஒரு ரூம் கட்டிட்டு அதில் எலக்ட்ரிசிட்டி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? It may be a pearly gate, it may be a golden row of floor or road, and there is no electricity, what will happen? பாருங்கள், முத்தாலான வாசல் இருக்கலாம், அந்த வீதி சுத்த பொன்னால் செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் எல்லாம் இருந்தும் இந்த மின்சாரம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? What will happen? சொல்லுங்க. Verse 23. 23ஆம் வசனம். The glory of God will be the light in that mansion. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்து அதற்கு விளக்காயிருக்கிறது. It is so powerful. அது எவ்வளவோ வல்லமையான விளக்கது. It is amazing. அது மிகவும் அதிசயமானது. You know, so many times we are thinking, how can that glory of God will be in all that big city? நாம் சில நேரத்தில் எண்ணுகிறோம், அவ்வளவு பெரிய நகரத்தில் எங்கும் தேவனுடைய மகிமை எப்படி இருக்கும்? The Lamb is the light. That lamb will be everywhere. That light will be everywhere. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் எங்கும் இருப்பார். That means அப்படி என்றால் everything is interconnected with the glory of God. எல்லாமே தேவனுடைய மகிமையினால் அது ஒருங்கிணைந்து இருக்கும். No need of wiring. அந்த வயரிங் தேவையில்லை. You know, if you get the electricity, you know, if you keep it in the one place, the main box, and from there all the wires are taken to every room for the electricity. எப்படி எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும் பொழுது ஒரு மெயின் பாக்ஸ் வைத்து அதிலிருந்து எல்லா கனெக்ஷன் எடுத்து எல்லா ரூமுகளுக்கு நாம் கொடுக்கிறோம். And this place, ஆனால் இந்த நகரத்தில் fully electrified, முழுவதுமாக மின்சாரத்தால் நிரம்பி இருக்கும். which way? With the glory of God. தேவனுடைய மகிமையால் நிரம்பி இருக்கும். Now you see here, நாம் இங்கு பார்க்கிறோம், you know what we do, one place powerful light, one place dim light, one place this light, but there everything will be powerful. நம்முடைய ரூம்களில் ஒரு ரூமில் அதிக வெளிச்சம், இன்னொரு ரூமில் சற்று குறைவானது, இன்னொரு ரூமில் அதற்கும் குறைவான வெளிச்சம், இப்படிதான் நம்முடைய வீடுகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நகரத்தில் எல்லா இடத்திலும் தேவனுடைய மகிமை முழுவதுமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். Now if you go to the North Pole, நீங்கள் இந்த North Pole, வடதிசையில வடதிசைக்கு நாம் அந்த its globe is like this. போல் செல்லும் பொழுது God has given me one wonderful privilege. தேவன் எனக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை தந்தார். Now if you go to Sweden, நாம் ஸ்வீடனுக்கு சென்றால், and if you go to the northern part of the Sweden, அதனுடைய வடதிசைக்கு நாம் செல்லும் பொழுது, and if you go higher and higher, மேலும் மேலும் செல்லும் பொழுது 6 months completely it will be dark. 6 மாதங்கள் முழுவதுமாக இருளாய் இருக்குமாம். 24 hours. 24 மணி நேரமும் வெளிச்சம் இல்லாமல் இருளாய் இருக்குமாம். And 6 months, பிறகு இன்னொரு 6 மாதம் completely light. 6 மாதம் முழுவதுமாக வெளிச்சமா இருக்குமாம். 24 hours. 24 மணி நேரமும் வெளிச்சம் இருக்குமாம். So what will happen? என்ன நடக்கும்? So I asked them, நான் அவரிடம் கேட்டேன், if there is light, how can you sleep? நீங்கள் 24 மணி நேரம் வெளிச்சம் இருந்தால் எப்படி தூங்குவீர்கள்? They said they will have thick curtains அவர்கள் in சொன்னார்கள், their house. நல்ல திக்கு கர்ட்டன்கள் அந்த அந்த ஜன்னல்களுக்கு போட்டு விடுவார்கள். And then what will happen? பிறகு என்ன நடக்கும்? It will become dark. வீடு இருட்டாக மாறிவிடும். Then only you can sleep. அப்பொழுதுதான் அவர்களால் தூங்க முடியும். And then in the daytime they have to work.
பிறகு அந்த பகலில் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். If they don't sleep, they cannot work, isn't it? ஏனென்றால் தூங்காவிட்டால் வேலை செய்ய முடியாது. So it will be very difficult if there is no night for us to sleep, without sleep. அதற்காக தான் இரவே இல்லாவிட்டால் இரவில் நாம் தூங்காவிட்டால் நம்மால் வேலை செய்ய முடியாது. But in this city, ஆனால் இந்த நகரத்தில் God's word says, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, there is no night there. அங்கு இரவு என்பது கிடையாது. That means அப்படி என்றால் our bodies will not get tired. நம்முடைய சரீரத்திற்கு சோர்வு உண்டாகாது. They don't need sleep. அதற்கு நித்திரை தேவையில்லை. It's amazing. இது மிகவும் அதிசயமான காரியம். Now it's a wonderful place. இது ஒரு அற்புதமான இடம். And then what happens? பிறகு என்ன நடக்கிறது? I told you there is a in the verse 2, 22. 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். In the midst of the street of it, on either side of the river, there the tree of life, which bare 12 manner of fruits, and yielded her fruit every month, and the leaves of the tree were for the healing of the nation. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். The tree of life. ஜீவ விருட்சம். So it's not in the Greek when they say tree, the trees of life. அது ஜீவ விருட்சம் என்று சொல்லும் பொழுது அது ஜீவ விருட்சங்கள். In that place. அந்த இடத்தில். Then what is there? பிறகு என்ன இருக்கிறது? Verse 1. 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். So there is a river there. அங்கு ஒரு நதி உண்டு. Is there water there? அங்கு தண்ணீர் உண்டா? Yes, there is water. ஆம், அங்கு தண்ணீரும் உண்டு. There is no sea there. சமுத்திரம் இல்லை. No salt water there. அங்கு உப்பான தண்ணீர் இல்லை. Sweet water. அங்கு மிகவும் இனிமையான தண்ணீர். This is called the living water. இதுதான் ஜீவ தண்ணீர். So when you drink it, அதை நீங்கள் குடிக்கும் பொழுது you get life. உங்களுக்கு ஜீவன் வருகிறது. That's what it says, living water. அதற்கு தான் ஜீவ தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது. That's what Jesus said. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். All those who thirst, come unto me, I'll give you the living water. தாகமுள்ளவர்களே என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன். So is there water in heaven? பரலோகத்தில் தண்ணீர் இருக்கிறதா சொல்லுங்க. God's word clearly tells us there is a river. கர்த்தருடைய வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோகத்தில் தண்ணீர் உண்டு. And by the side of the river, அந்த நதியின் பக்கத்தில் what is there? என்ன இருக்கிறது? The tree of life. ஜீவ விருட்சம் இருக்கிறது. And this tree of life was there in the garden of Eden. இந்த ஜீவ விருட்சம் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. The man did not eat that. ஆனால் மனிதன் அதை புசிக்கவில்லை. If he would have eaten that, அதை ஒருவேளை சாப்பிட்டிருந்தால் he will not die. அவன் மரித்திருக்க மாட்டான். It will be like those satanic evil spirits living all the time. இந்த சாத்தான் அசுத்த ஆவிகள் எப்படி இந்த பாவத்தில் அந்த சாவே இல்லாமல் வாழ்கிறார்களோ அதை போல மனிதனும் இருந்திருப்பான். So God did not allow him to eat that. அதற்காக தான் தேவன் அதை அவன் புசிக்க அனுமதிக்கவில்லை. So in this heaven, in this new Jerusalem, இந்த புதிய எருசலேமில் there is no tree of life or good and evil, tree of good and evil. நன்மையும் தீமையும் அறிந்து கொள்கிற விருட்சம் இல்லை, அந்த மரம் இல்லை. But what is there? ஆனால் என்ன இருக்கிறது? Tree of life. ஜீவ விருட்சம். Every month it will be giving different fruit. ஒவ்வொரு மாதமும் தன் கனியை கொடுக்கும். What will they do with that fruit? அந்த கனியை வைத்து என்ன செய்வார்கள்? All those people who are living there. அங்கு வசிக்கிற ஜனத்தார் அனைவரும் What will they do? கனியை வைத்து என்ன செய்வார்கள்? See, some preachers, when they preach, very fast they will say, there is no hunger, there is no thirst, there is no, tuck, they will say. But that is not the truth. We have to read God's word carefully. பிரசங்கிமார்கள் இதை பற்றி போதிக்கும் போது மிகவும் வேகமாக பரலோகத்தில் பசி இல்லை, பட்டினி இல்லை, தாகமில்லை என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். But that's not the truth. ஆனால் அது உண்மை அல்ல. You will be eating the fruit of life. நீங்கள் ஜீவ விருட்சத்தை புசித்துக் கொண்டே இருப்பீர்கள். You will be drinking the water of life. நீங்கள் அந்த ஜீவ தண்ணீரை குடித்துக் கொண்டிருப்பீர்கள். This is God's way. இதுதான் This is God's kingdom.
இதுதான் This is God's city. இது கர்த்தருடைய வழி, இது கர்த்தருடைய ராஜ்யம், இது கர்த்தருடைய நகரம். So heaven, in other words, in heaven, New Jerusalem is the capital city. நான் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பரலோகத்தில் புதிய எருசலேம் தான் அதனுடைய தலைநகரம். And that city will be coming down. அந்த தலைநகரம் கீழே இறங்கி வரும். And that is the future home of every believer. ஒவ்வொரு விசுவாசியின் எதிர்கால வீடு அதுதான். From the beginning, from the Garden of Eden till he comes, that comes. Whoever believes in God will be in that city. அந்த ஏதேன் தோட்டத்தின் காலத்திலிருந்து இந்த புதிய எருசலேம் வரும் அந்த காலம் வரை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அந்த புதிய எருசலேமில் வசிப்பார்கள், இருப்பார்கள். That will be a forever home for us. அது ஒரு நித்திய கால வீடாய் நமக்கு அனைவருக்கும் இருக்கும். It will be a wonderful place. அது ஒரு அற்புதமான இடமாய் இருக்கும். So in that place, அந்த இடத்தில் there is no more sea. அதில் சமுத்திரம் இல்லை. So ocean will be removed. சமுத்திரம் என்பது அகற்றப்படும். So there is no more salt water. அதற்கு பின்பு இந்த உப்பு தண்ணீர் என்பதே கிடையாது. Now sea is also very dangerous. கடல் கூட மிகவும் ஆபத்தான ஒரு இடம் அது. So what will happen? என்ன நடக்கும்? If you fall in the sea, நீங்கள் கடலில் விழுந்தால் you will die. நீங்கள் மரிப்பீர்கள். But in that city, ஆனால் அந்த நகரத்தில் there is no more death. மரணம் என்பது கிடையாது. Very clearly God's word says. கர்த்தருடைய வசனம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது. So that's why he removed the sea. அதற்காக தான் சமுத்திரத்தை அவர் அகற்றி விட்டார். But the living water, அந்த ஜீவ தண்ணீர், we don't know how deep it will be. அது எவ்வளவு ஆழமா இருக்கும் என்று நமக்கு தெரியாது. So we can just drink. அதை எடுத்து நாம் பருகலாம். So beautiful river flowing through and helping these trees to grow and give us the fruit every month. மிகவும் அழகாக இந்த தண்ணீர் அது நதியாக ஓடிக்கொண்டு இந்த மரங்கள் வளர்ந்து அந்த மரங்களின் மூலமாக கனிகள் தந்து அந்த கனிகளை நாம் புசிக்கலாம். And the curse that God cursed after the sin on the Garden of Eden when they chased them out, that curse will be reversed back and the blessing will be in that land. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் செய்த பாவத்திற்காக தேவன் அவர்களை வெளியேற்றி சாபத்தை கொடுத்தாரே, அந்த சாபம் மாற்றப்பட்டு அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாற்றப்படும். Ephesians chapter 1 verse 10. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Ephesians chapter 1 verse 10. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Somebody read it or so all things will be restored back. எல்லாம் மறுபடியும் அது சேர்க்கப்படும். Things in heaven, things on the earth. பூமியிலும் வானத்திலும் God will bring everything together into peace and joy, and the purpose for which God has created will be in it, and all people will be worshipping the living God all the time. அவருடைய நோக்கத்தின்படி, அவர் சிருஷ்டித்த நோக்கத்தின்படி எங்கும் சந்தோஷம் சமாதானம் இருக்கும். அனைவரும் ஒன்று கூடி அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருப்போம். So this earth will be a renovated, refurbished, rejuvenated earth. இந்த பூமி புதிதாக்கப்பட்டு புதிய காரியங்களால் வைக்கப்பட்டு இது புது உற்சாகத்தோடு மாற்றப்பட்டதா இருக்கும். So what is the way to that heaven? இந்த பரலோகத்திற்கு செல்லும் வழி எது? Do you know the way? உங்களுக்கு அந்த வழி தெரியுமா? You know those disciples asked Jesus. அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை கூட இதை தான் You are கேட்டார்கள். talking about all these things. நீங்கள் இதை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். He was all the time talking about the kingdom of God. நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். What is the way? அதற்கு செல்ல வழி How do we எது? go there? அங்கு செல்வதற்கு வழி என்ன? What did Jesus say? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? I am the way. நானே வழி, I am the truth. நானே சத்தியம், I am the life. நானே ஜீவன். No man cometh unto the Father but by me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Do you know that Father? அந்த பிதாவை உங்களுக்கு தெரியுமா? Do you know that
that Jesus? அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா? Do you have that? Do you know that way? அந்த வழி உங்களுக்கு தெரியுமா? Have you accepted Jesus as your இயேசு personal கிறிஸ்துவை Savior? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? If you have not accepted, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், if the death comes to you today, இன்று உங்களுக்கு மரணம் வந்தால், you will be lost for eternity. நீங்கள் நித்தியத்திற்கு நீங்கள் இழந்து போவீர்கள். If you accept Him, ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், that will be our permanent place. அந்த இங்கு சொல்லப்பட்ட அந்த இடம் நம்முடைய நித்திய இடமாயிருக்கும். One day we have to leave. ஒரு நாள் நாம் விட்டு செல்ல வேண்டும். Ritama was there last Sunday. This Sunday she is not there. கடந்த ஞாயிறு ரீட்டமா இருந்தார்கள், இந்த ஞாயிறு ரீட்டமா இல்லை. And Brother Karnakar's mother was there. Well, 10 days back she is not there. 10 நாட்கள் முன்னதாக சகோதரன் கருணாகரனுடைய தாயார் இருந்தார்கள், இன்று அவர்கள் இல்லை. Many of our beloved ones whom I know were there. This week they are not there. நமக்கு பிரியமானவர்கள் பலர் கடந்த நாட்களில் இருந்தார்கள், இன்று அவர்கள் நம்மோடு இல்லை. Susan's auntie was there. She is no more there. நம்முடைய சகோதரி சூதனுடைய ஆண்டி இருந்தார்கள், இன்று நம்மோடு இல்லை அவர்கள். So gone. அவர்கள் சென்று விட்டார்கள். Death may come at any time. மரணம் நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். Don't think you have to be old to go. நீங்கள் எண்ணாதீர்கள் எனக்கு வயதான பிறகுதான் மரணம் வர வேண்டும் என்று. Anybody, we are seeing every day how many young people are dying. நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எத்தனை பேர் சிறிய வயதிலே வாலிப காலத்திலே மரிக்கிறார்கள் Rich என்று. people, ஐஸ்வர்யவான்கள், educated people, படித்தவர்கள், high position people, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் they are gone. எல்லாம் சென்று மரித்து சென்று விடுகிறார்கள். But God is gracious. ஆனால் தேவன் கிருபையானவராய் இருக்கிறார். Today is the accepted time. இன்றுதான் ஏற்ற வேளை. So may the Lord help us to understand His word. கர்த்தர் தாமே அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவுவாராக. If you have any doubts, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் come on Thursday evening, we will discuss. நீங்கள் வியாழக்கிழமை மாலை வாருங்கள், அதை பற்றி பேசலாம். 6 to 7. 6 லிருந்து 7 வரை Shall we pray? ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆம் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, உங்கள் தாசன் மூலமாக உம்முடைய ஆண்டவரே பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இதை எங்களுக்கு போதித்தீரே. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆனால் எங்களை தேர்ந்தெடுத்து இந்த பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, அந்த புதிய எருசலேமுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, முத்துகளினால் வாசலும் ஆண்டவரே, சுத்த பொன்னால் வீதிகளும் ஆண்டவரே, ஆண்டவரே விலையேற பெற்ற கற்களால் ஆண்டவரே அந்த அஸ்திபாரங்களும் கட்டப்படுகிறது. ஆமாண்டவரே, எவ்வளவு ஒரு அழகான நகரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் அதற்கு செல்ல பாத்திரவான்கள் அல்ல. இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய சுத்த கிருபையால் எங்களுக்கும் ரட்சிப்பை ஈந்து நாங்களும் ஆண்டவரே அது அங்கு செல்ல ஆண்டவரே ஒரு வழியை உண்டு பண்ணினீர். அந்த வழிதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதால் மாத்திரமே அவரின் மூலமாக அந்த வீட்டிற்கு, அந்த பிதாவின் வீட்டிற்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, யாருக்கு அந்த நம்பிக்கை இல்லையோ, யாருக்கு அந்த நிச்சயம் இல்லையோ, இன்று அவர்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாவி என்கிற சத்தியத்தை உணர்ந்து ஒப்புக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து இன்றே ஏற்ற நாள், இன்றே ஏற்ற சமயம், மரணம் நம்மை எப்பொழுது சந்திக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அதனால் ஆண்டவரே, இன்றே அவர்களை சொந்த ரட்சகராக, உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்களும் அந்த பரலோகத்தில் நித்திய காலமாய் வாசம் செய்வோம். அந்த ஜீவ விருட்சத்தை புசித்து அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, ஆனந்தத்தோடு உம்மை ஆராதித்து கொண்டிருப்போம். இந்த பரம நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் வாழ உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for giving us the privilege to come and give our offerings unto you. ஆண்டவரே, நாங்கள் வந்து உமக்கு எங்களுடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்க ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தீரே, அதற்காக நன்றி. We thank you for your presence. உம்முடைய சமூகத்திற்காக நன்றி. We thank you for your love and care for us. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் காட்டுகிற அன்பிற்காகவும் அக்கறைக்காகவும் நன்றி. We thank you for all that you are preparing for our lives. எங்களுடைய ஜீவனத்திற்காக நீங்கள் செய்கிற, ஆயத்தப்படுத்துகிற எல்லாவற்றிற்காக நன்றி ஆண்டவரே. Eternal things that you are revealing to us. ஆண்டவரே, நித்திய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர். Help us to be faithful and walk worthy of you and reach the destination that you have kept for mankind. ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவரே நீங்கள் அழைப்பிற்கு ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாக நாங்கள் நடந்து கொண்டு எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த இடத்தை நாங்கள் சென்றடைய உதவி செய்யும். We pray that you help us to go back to that place where you have created us like you
and worshiping you in holiness. ஆண்டவரே நீங்கள் ஆதியில் ஆண்டவரே சிருஷ்டித்த வண்ணமாக மறுபடியும் செய்ய போகிறீர் அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றடைய உதவி செய்யும், உங்களை ஆராதிக்க உதவி செய்யும். We give all the glory to you. உங்களுடைய எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். Thank you for bringing brother John and his family. ஆண்டவரே அன்பு சகோதரன் ஜானை எங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி. And we remember sister Ritama's family. ஆண்டவரே சகோதரி ரீட்டாமாவின் குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். We remember Susan's family. ஆண்டவரே சகோதரி சூசனின் குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். We remember Dr. Joe Devadatta's family. ஆண்டவரே டாக்டர் ஜோ தேவதாஸ் அவருடைய குடும்பத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். We pray for Dr. Karnakar and his family. டாக்டர் கருணாகரும் அவருடைய குடும்பத்தாரையும் நினைவு கூறுகிறோம். We pray that you touch him also, heal him completely and help him to reach Kadapa and continue the work with good health and strength. அவரை முழுவதுமாக நீங்கள் தொட்டு குணப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு மறுபடியும் கடப்பா சென்று அவருடைய வேலையை தொடங்க உதவி செய்யும். We pray for our children in their Sunday class. ஆண்டவரே எங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். And youth in their classes. வாலிபர்களுக்காக அந்த கிளாஸுகளுக்காக ஜெபிக்கிறோம். Sisters in their fellowship. ஆண்டவரே சகோதரிகளும் அவ ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். Brothers in their fellowship. சகோதரர் அந்த ஐக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். Make our church a living church. ஆண்டவரே எங்களுடைய சபையை ஜீவனுள்ள சபையாய் மாற்றும். Help us to look forward for that great day. அந்த பெரிய நாளுக்கு எதிர்பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Prepare to meet our God. எங்களை தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். We pray that you help us to bring more people into thy field. ஆண்டவரே உம்முடைய மந்தைக்கு இன்னும் பலரை கொண்டு வாரும் ஆண்டவரே. We pray for the activities for this week. ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். This evening sing song service. இன்று மாலை சிங் சாம் சர்வீஸ்க்காக. On Tuesday prayer meeting. ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை சபை ஜெபத்திற்காக. Thursday Bible study. வியாழக்கிழமை வேதாராய்ச்சி பாடத்திற்காக. And Saturday the preparation the youth. ஆண்டவரே சனிக்கிழமை இந்த சபையை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிற காரியத்திற்காக. We also pray that you show your things clearly so that what we need to do in the days to come. வருகிற காலத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெளிவாக காட்ட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். We give all the glory to you. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். We ask this in Jesus precious name. இவையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, fellowship of the Holy Spirit be with us all now and forevermore. Amen. Amen. முன்னோடிய இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே, முன்னோடிய இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே, வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே.